வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து acids, bases and salts. ஓகே, இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது about acids. இந்த acid அப்படின்ற வேர்டு ஒரு லாட்டின்ல இருந்து வந்த வேர்டு, acidus. acidus என்ற ஒரு லாட்டின் வேர்டு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர் டேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சோர் டேஸ்ட். அப்போ ஜென்ரலா ஆசிட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர் டேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஆசிட்ஸ்னா எப்படி இருக்கும்? சோர்னா புளிப்பு சுவையாக இருக்கும். இப்போ நிறைய ஃப்ரூட்ஸ் நாம் சாப்பிட்றோம். கிரேப்ஸு, லெமன், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய டேமரின். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சோர் டேஸ்ட்டாக இருக்குது. மேங்கோ, அன்ரைப்டு மேங்கோ. ஸோ மாங்காயாக இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுது? புளிக்குது இல்லையா? அப்போது ஏன் இந்த நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு புளிப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டெயின் டிஃப்ரெண்ட்டு ஆசிட்ஸ். ஓகே, ஸோ அப்போது ஆசிட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர் டேஸ்ட்டாக இருக்கும். அதான் இந்த வேர்டு வந்து அசிடஸ் அப்படின்னா லாட்டினில் இந்த மீனிங் வந்து நமக்கு சோர் டேஸ்ட் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ இந்த ஆசிடை பற்றி நம்ம கெமிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க? ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது எதெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சோர் டேஸ்ட்டில் இருக்கும். அதில் கண்டிப்பாக ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்ன இருக்கும்? ஆசிட்ஸ் இருக்கிறதுனால அது நமக்கு சோர் டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். பட் கெமிஸ்ட்ரியில் ஆசிடுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, ஆசிடுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இப்போ நம்ம ஒரு ஆசிட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்முலா வந்து HCl. இந்த ஆசிடை நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறேன். அப்படி டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டால் இந்த ஆசிட் ஸ்பிளிட் ஆகிட்டு அயான்ஸாக டிசோசியேட் ஆகிடும். H ப்ளஸ் அண்டு Cl மைனஸாக நமக்கு ஸ்பிளிட் ஆகிடும். இந்த H ப்ளஸ் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயான். ஹைட்ரஜன் அயான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது எந்த ஒரு சப்ஸ்டன்ஸு நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது ஹைட்ரஜன் அயானை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அது வந்து ஆசிட். இதான் கெமிஸ்ட்ரியில் ஆசிடோட டெஃபினேஷன். ஆசிட் இஸ் a substance which contain replaceable hydrogen atom. இந்த ஹைட்ரஜன் நம்ம என்ன பண்ணலாம்? ரீப்ளேஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து HCl, இது வந்து NaOH. இதுதான் ஆசிட், இதுதான் ஆசிட். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் இது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும். என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த சோடியம் இங்கே வந்துடும். என்ன ஆகுது? இந்த ஹைட்ரஜனை என்ன பண்ணும்? அது ரீப்ளேஸ் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ப்ராடக்ட் வரும்? ப்ராடக்ட் வந்து நமக்கு NaCl. இந்த ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து நம்ம எப்படி எழுதலாம்? H2Oன்னு எழுதலாம். அப்போ இந்த ஹைட்ரஜன் நம்ம என்ன சொல்கிறோம்? ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். Replaceable hydrogen atom. அப்போ acid is a substance which contain replaceable hydrogen atom. ஓகே, ஒரு ஆசிட்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சில ஆசிட்ல 2 ஹைட்ரஜன் இருக்கலாம், 3 ஹைட்ரஜன் இருக்கலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்போ ஜென்ரலாக ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் இஸ் a substance which contain 1 or more replaceable hydrogen atom. இதான் டெஃபினிஷன். ஓகே, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆசிடோட டெஃபினிஷன் என்ன? ஸோ ஆசிட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். ஆசிட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் which contain 1 or more replaceable hydrogen atom. Okay, or any substance which produces H plus ion in water is called acid அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அப்போது ஆசிடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிடில் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். இது முதல் பாயிண்ட். இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் ஆசிட். அடுத்து ஆசிட் வந்து என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் ஆர் சோர் டேஸ்ட். Acids are sour in taste. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆசிட்ஸும் ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டாக சேஞ்ச் பண்ணும். ஸோ லேபில் லிட்மஸ் பேப்பர் இருக்கும், ப்ளூ கலர் பேப்பர், ரெட் கலர் பேப்பர் இருக்கும். இப்போது ஆசிட்ஸ் வந்து இட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் டு ரெட். ப்ளூ லிட்மஸ் பேப்பர் டு ரெட். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆசிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கரோசிவ் இன் நேச்சராக இருக்கும். கரோசிவ் இன் நேச்சர். கரோசிவ் இன் நேச்சர். கரோசிவ்னா தெரியும் உங்களுக்கு, ஆசிட்ஸ் வந்து ஹைலி டேஞ்சரஸ். இந்த ஆசிட்ஸ் வந்து நமக்கு ஸ்கின்ல பட்டதுன்னா இட் காசஸ் பிளிஸ்டர்ஸ், குப்பளம் மாதிரி கிளம்பி போயிடும். ஈவன் ஒரு ட்ராப் ஆஃப் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இந்த சல்ஃபூரிக் ஆசிட், ஒரு ட்ராப் ஆஃப் ஆசிட் நீங்கள் பேப்பரில் வச்ச உடனே என்ன ஆகும்னு கேட்டால் பேப்பர் வந்து ஹோல்ஸ் விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆசிட் வந்து என்ன நேச்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோசிவ் இன் நேச்சர் வரும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஆசிட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்முலா வந்து HCl அண்டு சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்முலா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், H2SO4 அப்படின்னு சொல்லுவோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அடுத்தடுத்து வர பார்க்க போகிறோம். இதுதான் ஒரு ஆசிடுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஆசிட் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆசிட் வந்து என்ன இருக்கும், அதில் 1 or more ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். அப்படி இல்லைன்னா வாட்டரில் நீங்கள் அதை டிசால்வ் பண்ணும்போது அது H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டாவது ஆசிட்ஸ்லாம் வந்து சோர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பரை வந்து ரெட்டாக சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் ஆசிட்ஸ் வந்து கரோசிவ் இன் நேச்சர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஆசிட்ஸ் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்டு சல்ஃபூரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்முலா HCl, சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்முலா H2SO4. ஓகே ரைட். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேசஸ் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். புரியுதா? ஒரு ஆசிடுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் கேரக்டர் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி நீங்கள் மெட்டல்ஸு நான் மெட்டல்ஸ், மெட்டல்ஸு ஆப்போசிட் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி ஆசிடுக்கு ஒரு ஆப்போசிட் கேரக்டர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ரைட். இப்போ நம்ம வீட்டில் சில பொருள்லாம் யூஸ் பண்ணுறீங்க. சில பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்டர் டேஸ்ட்டாக இருக்குது. பிட்டர் டேஸ்ட். பேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிட்டர் டேஸ்ட்டாக இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பாக இருக்கும். ஓகே ரைட். அந்த மாதிரி பொருள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம வந்து பிட்டர் கார்ட், பாவக்காய் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பாவக்காவை நல்லா ஜூஸ் போட்டு நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்கும். பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் பேஸ். ஸோ இந்த மாதிரி பிட்டர் கார்டு, குக்கும்பர், நீம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அந்த நீம் எக்ஸ்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிட்டர் டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் ரா வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் அந்த க்ரீன்ஸு நீங்கள் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கசக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேசஸ் இருக்குது. அப்போ ஆசிட் வந்து சோர் டேஸ்ட்டாக இருக்கும், பேசஸ் வந்து பிட்டர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ரைட். இப்போ நம்ம ஒரு பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடை எடுத்துக்கிறோம். இதான் ஒரு பேஸ் எக்ஸாம்பிளுக்கான ஒரு பேஸ்க்கான எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா Na+ அண்டு OH- அப்படி எழுதலாம். இந்த OH- பேர் தான் ஹைட்ராக்சைடு அயான். திஸ் இஸ் கால்டு ஹைட்ராக்சைடு அயான். அப்போ ஒரு பேஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஹைட்ராக்சில் அயான் இருக்கும். ஆசிட்ல வந்து H+ அயான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ பேஸ் வந்து OH- அயான்ஸ் இருக்கும். ஒரு பேஸை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது இட் வில் ப்ரொடியூஸ் OH- அயான். அப்போ பேஸ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் which contain one or more replaceable hydroxide ion. இதான் அதனுடைய டெஃபினிஷன். பேஸ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். Base is a substance which contains one or more replaceable ion, hydroxide ions.
ஹைட்ராக்ஸ்னா எப்படி போடணும்? OH மைனஸ் அயான்ஸ் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட், பேசஸ் என்ன டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஸ் ஆர் bitter taste. Bases are bitter taste. Bitter in taste. Next, acids வந்து blue litmus paper ரெட்டா மாத்துற மாதிரி bases வந்து என்ன பண்ணும்? Red litmus paper blue ஆ மாத்தும். So it turns red litmus paper to blue. அது blue to red, இது வந்து red to blue. Bases also corrosive in nature. Bases also corrosive in nature. இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. நீங்கள் பேசஸ் என்ன பண்ணீங்க டச் பண்ணி பார்த்தீங்கன்னா சோப்பு மாதிரி வழுவழுன்னு இருக்கும். புரியுங்களா? ஸோ இப்போ நம்ம சாதாரண சோப்பு யூஸ் பண்ணும்போது கையில் பட்டா என்ன ஆகுது? வழுக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி பேஸை டச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வழுவழுன்னு இருக்கும். ஸோ அப்போ பேசஸ் ஆர் soapy to touch. ஓகே, இப்போ இந்த பேசஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பேசஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். அப்போது ஒரு பேஸ் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? பேஸ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் which contain one or more replaceable hydroxyl ions. Or base is a substance which produce OH minus ion in water. Bases are bitter in taste. It turns red litmus paper to blue. It also corrosive in nature. So bases are soapy to touch. So example வந்து NaOH and KOH. இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஆசிட் அப்படின்னு சொன்னால் என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், பேஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. இப்போ how will you differentiate acid and base? ஒரு ஆசிடையும் பேஸ் நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? நீங்களே சில பாயிண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணலாம். Acid is a substance which contain one or more replaceable hydrogen atom. Base is a substance which contain one or more replaceable hydroxyl ions. Acid வந்து என்ன டேஸ்ட்ல இருக்கும்? சோர் டேஸ்ட்ல இருக்கும். இது வந்து பேசஸ் வந்து பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ இங்கே ஆசிட்ஸ் வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ பேசஸ் வந்து ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூவாக சேஞ்ச் பண்ணும். ஸோ ரெண்டு காம்பவுண்டுமே வந்து நமக்கு கரோசிவ் இன் நேச்சராக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆசிட்ஸ் அண்டு பேசஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ். இப்போது ஆசிடை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4 விதமாக நீங்கள் கிளாஸிஃபை பண்ண போகிறீங்க. ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் சோர்ஸை பேஸ் பண்ணி ஒரு கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பேசிசிட்டி, பேஸ்ட் ஆன் பேசிசிட்டி. நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். ஒரு 4 விதமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஆசிட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேஸ்ட் ஆன் சோர்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு ஆசிட் சோர்ஸ், நமக்கு எங்கேருந்து ஒரு ஆசிட் கிடைக்குது, சோர்ஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 2 டைப்ஸ் தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து இன்ஆர்கானிக் ஆசிட், அனதர் ஒன் இஸ் ஆர்கானிக் ஆசிட்ஸ். சரி, இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீஸ் ஆசிட்ஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம் மினரல்ஸ், ஃப்ரம் த எர்த் கிரஸ்டில் இருக்கிற மினரல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆசிட் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆசிட்ஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம் மினரல்ஸ். மினரல்ஸ் ஆர் கால்ட் என்ன ஆசிட்ஸ், இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். சரி, அப்போ ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, ஆர்கானிசம் அப்படின்னா என்னது, லிவிங் திங், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ எந்த ஒரு ஆசிடை நம்ம பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த ஆசிட் தான் வந்து நம்ம ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆசிட்ஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இப்போ புரிஞ்சு போச்சுங்களா? ஓகே, இந்த ஆசிட் வந்து ஒரு நான் லிவிங் திங், அதாவது வந்து எர்த் கிரஸ்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆசிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது வந்து நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இது நமக்கு இப்போ கிடைக்குது. ஓகே ரைட். இப்போ இந்த இன்ஆர்கானிக் ஆசிடுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து HCl. HCl வந்து என்ன ஆசிடு, திஸ் ஆசிட் இஸ் கால்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நெக்ஸ்ட் HNO3 அப்படின்றது
nitric acid. Nitric acid. Next வந்து H2SO4. H2SO4. This acid is called a sulfuric acid. Sulfuric acid. H2CO3. This is called a carbonic acid. Carbonic acid. Next one is H3PO4. This is called a phosphoric acid. இது எல்லாமே என்ன acids அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு mineral acids. இப்போ நீங்க பாருங்க இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? குளோரின் இருக்கு. ஆக்சுவலா குளோரின் நமக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா காமன் சால்ட், சீ வாட்டர்ல இருந்து காமன் சால்ட் கிடைக்குது, சோடியம் குளோரைட். அதில இருந்து குளோரின் கிடைக்குது. அதில இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம prepare பண்றோம். சோ இது வந்து from chlorine, இது வந்து from this acid from nitrogen, this acid from sulfur, this acid from carbon, this acid from phosphorus. இப்போ இந்த குளோரின், நைட்ரஜன், சல்ஃபர், கார்பன், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ். இந்த நான் மெட்டல்ஸ்லேருந்து சில ஆசிட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா? இந்த ஆசிட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆசிட்ஸ்லையுமே இந்த ஹைட்ரஜன் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ஆசிடில் ஹெச் இருக்கா, அப்புறம் சிங்கிள் ஹைட்ரஜன் இருக்குது. அடுத்த 2 ஆசிடில் வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ ஜென்ரலாக ஆசிட் அப்படின்னு சொன்னாலே அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஸோ இந்த ஆசிட்ஸ் வந்து நம்ம எடிபிள், அதாவது நிறைய ஆசிட்ஸ் வந்து ஃபுட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆசிட்ஸாக இருக்கும். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸான ஆசிட்ஸ். இது வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஸோ அவ்வளோ நம்ம ஈஸியாக வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியாது இந்த ஆசிட்ஸை. ஓகே ரைட். இப்போ நம்ம ஆர்கானிக் ஆசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லெமனும் ஆரஞ்சும் எடுத்துக்கிறீங்க. ஸோ லெமன், ஆரஞ்ச், தட் இஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் என்ன ஆசிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்ரிக் ஆசிட் இருக்குது. சிட்ரிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து நாம் டொமேட்டோ எடுத்துக்கிறீங்க. ஸோ டொமேட்டோஸில் வந்து என்ன இருக்குது? டொமேட்டோஸில் வந்து ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது. ஸோ தக்காளியில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து என்னது? ஆக்சாலிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து கிரேப்ஸ். கிரேப்ஸ் அண்டு டாமரின். டாமரின் என்னது? புளி. வீட்டில் புளி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அந்த புளியில் என்ன ஆசிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்டாரிக் ஆசிட் இருக்குது. டார்டாரிக் ஆசிட் இருக்குது. மில்க், தட் இஸ் சோர் மில்க். சோர் மில்க்கு அப்படின்னா கர்டில் என்ன ஆசிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது. லாக்டிக் ஆசிட். ஆப்பிளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் வந்து மேலிக் ஆசிட் இருக்குது. மேலிக் ஆசிட். வினிகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வினிகரில் என்ன இருக்குது? வினிகரில் வந்து அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட். ரெட் ஆண்ட். ரெட் ஆண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது கடிச்சதுன்னா பெயினாக இருக்குல்ல, அந்த வீனமில் வந்து ஃபார்மிக் ஆசிட் இருக்குது. ரெட் ஆட் கண்டைன்ஸ் ஃபார்மிக் ஆசிட்ஸ். ஸோ இந்த ஆசிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போது எந்த ஒரு ஆசிட் வந்து பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸில், பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குதோ இந்த ஆசிட்ஸ் நம்ம ஆர்கானிக் ஆசிட். மோஸ்ட்லி வந்து ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து வீக் ஆசிட்ஸ். இது வந்து நம்ம எடிபிள் ஃபுட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆசிட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த ஆசிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்கும். இந்த கார்பானிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட். மற்ற ஆசிட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து இன்டேக் பண்ண முடியாது. ஓகே ரைட். அப்போது பேஸ்ட் ஆன் சோர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? 2 கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். இன்ஆர்கானிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட்ஸு. ஸோ இன்ஆர்கானிக் ஆசிட் வந்து அப்டைன் ஃப்ரம் மினரல்ஸு, ஆர்கானிக் ஆசிட் அப்டைன் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ். இப்போ கொஸ்டின் எப்படி உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ மல்டிபிள் சாய்ஸில் வந்து ஒரு 4 ஆசிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் நாட் எக்ஸாம்பிள் ஆஃப் மினரல் ஆசிட், விச் ஒன் இஸ் நாட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து சில ஃப்ரூட்ஸோட நேம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க?
ஆர்டர் மாற்றி இருக்கும். அப்போ எந்த ஃப்ரூட்டில் என்ன ஆசிட் இருக்குன்றதை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லலாம் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 மார்க்கில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன ஃப்ரூட்டில் என்னென்ன ஆசிட் இருக்குது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ லெமன் ஆரஞ்சில் சிட்ரிக் ஆசிட், டொமேட்டோவில் இருக்கிறது ஆக்சாலிக் ஆசிட், கிரேப்ஸ் அண்ட் டேமரிண்டில் வந்து டார்டாரிக் ஆசிட், சோர் மில்க் அண்ட் கர்டில் வந்து லாக்டிக் ஆசிட், ஆப்பிள் இருக்கிறது மேலிக் ஆசிட், வினிகரில் இருக்கிறது அஸ்டிக் ஆசிட், ரெட் ஆண்டில் இருக்கிறது ஃபார்மிக் ஆசிட். ஓகே, அப்போது பேஸ்ட் ஆன் சோர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். ரைட், நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது பேசிசிட்டி. பேசிசிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன, இதை வச்சு ஆசிட் எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, பேசிசிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன, பேசிசிட்டி. ஓகே, இப்போ நம்ம சில ஆசிட்ஸ் எடுத்துக்கிறோம். யூ டேக் ஃபியூ எக்ஸாம்பிள் ஆஃப் ஆசிட்ஸ். ஒன்று வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இன்னொன்று நைட்ரிக் ஆசிட் HNO3, சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4, கார்பானிக் ஆசிட் H2CO3, பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4. ரைட், ஒரு ஆசிட் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். முதலே பார்த்துட்டோம். இந்த ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிசிட்டி. பேசிசிட்டி நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம். நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேசிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிசிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன, இப்போ நம்ம HCl எடுத்துக்கிறோம். HClல ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 இருக்குது. நைட்ரிக் ஆசிட்லையும் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. இந்த ஹைட்ரஜனும் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் தான். அப்போது இதனுடைய பேசிசிட்டி 1ன்னு சொல்லணும். புரியுதுங்களா? வாட் இஸ் த பேசிசிட்டி ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்? 1. பேசிசிட்டி ஆஃப் நைட்ரிக் ஆசிட் 1. இப்போ நாம சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குல்ல, இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டமே ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ இதனுடைய பேசிசிட்டி என்ன சொல்லணும், 2 அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பேர் கார்பானிக் ஆசிட். கூல்ட்ரிங்க்ஸில் இருக்க ஆசிட் வந்து கார்பானிக் ஆசிட் H2CO3. இந்த 2 ஹைட்ரஜனும் என்னது, ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ இதனுடைய பேசிசிட்டி வந்து என்னது, பேசிசிட்டி வந்து 2 அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்பாரிக் ஆசிட்ல 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இந்த 3 ஹைட்ரஜன் ஆட்டமே ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போது அதனுடைய பேசிசிட்டி நம்ம என்ன சொல்கிறோம், 3 அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போது பேசிசிட்டி அப்படின்றது ஒரு ஆசிட்ல எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், பேசிசிட்டி. அப்போ வாட் இஸ் பேசிசிட்டி? பேசிசிட்டி இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் present in 1 molecule of acid. அப்போது 1 molecule of acidல எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கோ அதை நம்ம பேசிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆசிடுக்கு நீங்கள் என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேசிசிட்டி யூஸ் பண்ணுறோம். பேசிசிட்டி ஆஃப் an acid. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆசிட்ல வந்து 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் H3PO3ன்னு ஒரு ஆசிட் இருக்குது. இது வந்து H3PO4 பாஸ்பாரிக் ஆசிட். இது வந்து பாஸ்பரஸ் ஆசிட். இதில் 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருந்தால் கூட ஆல் த 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் நாட் ரீப்ளேசபிள். இதில் வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் ரீப்ளேசபிள். பட் இந்த கேஸில் வந்து இதோட பேசிசிட்டி வந்து 2 இருக்கும். எப்போவுமே அதில் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கோ எல்லாமே ரீப்ளேசபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ சில இடத்துல இது வந்து மாறும். நீங்கள் இது வந்து ஹையர் கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க. இதெல்லாம் வந்து +1 +2 நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கங்க. ரைட், ஒரு ஆசிடோட பேசிசிட்டி 1 அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து மோனோ பேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லணும். திஸ் இஸ் கால்டு மோனோ பேசிக் ஆசிட். புரியுதுங்களா? ஓகே, இப்போ பேசிசிட்டி 2 அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும், டைபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லணும். டைபேசிக் ஆசிட். பேசிசிட்டி 3 அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறீங்க, திஸ் இஸ் கால்டு ட்ரைபேசிக் ஆசிட்.
அப்போ உங்களுக்கு பேசிசிட்டியை பொறுத்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோபேசிக், டைபேசிக், ட்ரைபேசிக், டெட்ராபேசிக், இந்த மாதிரி நம்ம எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா give one example of dibasic acid. புரியுதுங்களா? give one example of tribasic acid. இல்லை வந்து 4 ஆசிடோட நேம் கொடுத்துட்டு among these which one is monobasic acid. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோபேசிக் வந்து HCl and HNO3, எக்ஸாம்பிள் ஆஃப் டைபேசிக் வந்து H2SO4 and H2CO3, எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரைபேசிக் வந்து H3PO4. இதுதான் வந்து பேஸ்ட் ஆன் பேசிசிட்டி ஆசிட் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். முதல்ல வந்து சோர்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணிங்க. அடுத்து வந்து அதில் எவ்வளோ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கோ அதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அப்போது யூ நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் என்னது பேசிசிட்டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அயனைசேஷன். பேஸ்ட் ஆன் அயனைசேஷன். ஓகே, இப்போது அயனைசேஷனை பேஸ் பண்ணி ஆசிட்ஸை நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம், 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட், ஒரு டைப் வந்து ஸ்ட்ராங் ஆசிட். இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட் அண்டு வீக் ஆசிட். ஓகே, இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் HCl எடுத்துக்கிறீங்க. HCl நீங்கள் இதில் டிசால்வ் பண்ணுறீங்க, வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க. அப்படி டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். 100% ஸ்ப்ளிட் ஆகிடும். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? ஆஸ் H+ அண்டு Cl-. ஒரு ஆசிடை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடுச்சுன்னா அந்த ஆசிட் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ராங் ஆசிட். தோஸ் ஆசிட் undergoes complete dissociation or ionization water are called a strong acids. இப்போ strong acid undergoes complete dissociation in water. இந்த டிசோசியேஷனுக்கு இன்னொரு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது அயான்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது, வாட்டரில் போடும்போது அயான்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போது எக்ஸாம்பிள் கொடுங்க பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராங் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் வந்து HCl, HNO3 அண்டு H2SO4. இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ வீக் ஆசிட் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசிட் வந்து undergoes partial dissociation in water. கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஆகாது. அப்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய H+ அயான்ஸுடைய நம்பர், தட் கான்சன்ட்ரேஷன் வில் பி லெஸ். அப்போது ஓகே, அப்போ வாட் ஆர் வீக் ஆசிட்ஸ்? ஸோ தீஸ் ஆசிட்ஸ் undergoes partial dissociation in water. இப்போது எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். வினிகர் வந்து இட் இஸ் நத்திங் பட் என்னது, அசிட்டிக் ஆசிட். ஸோ வினிகரில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து அசிட்டிக் ஆசிட். ஃபார்முலா ஆஃப் அசிட்டிக் ஆசிட் CH3COOH. இதில் நான் இங்கே COOHன்னு போட்டிருக்கேன்ல, COOH எல்லா ஆர்கானிக் ஆசிட்ஸ்லேயும் இந்த குரூப் வந்து காமனாக இருக்கும். COOHன்ற குரூப் வந்து காமனாக இருக்கும். இதுக்கு பேர் கார்பாக்சிலிக் குரூப் அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த COOH வர ஆசிட்ஸ் எல்லாமே என்ன ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா these acids are என்ன ஆசிட்ஸ்? ஆர்கானிக் ஆசிட். ஆல் ஆர்கானிக் ஆசிட் கண்டெய்ன்ஸ் COOH குரூப். அப்போ வினிகர் வந்து ஒரு ஆர்கானிக் ஆசிட். ஓகே, இப்போ இந்த அசிட்டிக் ஆசிடை நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறேன். டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸ்ப்ளிட் ஆகும். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? இங்கே ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆகிட்டு CH3COO- அண்டு H+. ஸோ இந்த அசிட்டிக் ஆசிடும் எதை டொனேட் பண்ணுது வாட்டரில்? H+ டொனேட் பண்ணுறதுனால இது நம்ம என்ன சொல்கிறோம்? இது ஒரு ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வாட்டரில் வந்து நம்ம டிசால்வ் பண்ணும்போது என்ன கொடுக்குது? H+ கொடுக்குது. அப்போ இது ஒரு ஆசிட். அதே மாதிரி இதுவும் H+ கொடுக்கறதுனால இதுவும் ஒரு ஆசிட். ஆனால் இங்கே நான் டபுள் ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஆகல. இது வந்து undergoes partial dissociation.
partial dissociation. இங்க single arrow mark போட்டிருக்கேன். single arrow mark வந்து this compound undergoes complete dissociation. ஓகே, அப்போ ஒரு ஆசிடை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணும் பொழுது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிட்டு மோர் நம்பர் ஆஃப் H+ அயன்ஸ் எல்லாம் எது ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். எக்ஸாம்பிள் HCl, HNO3, H2SO4. ஒரு ஆசிடை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது பார்ஷியலாக ஸ்ப்ளிட் ஆகிட்டு ப்ரொடியூசிங் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் H+ அயான்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? வீக் ஆசிட்ஸ். அப்போது எக்ஸாம்பிள் ஆஃப் வீக் ஆசிட் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆல் ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஆல் ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து அதாவது வினிகரு, அந்த ஆக்சாலிக் ஆசிடு, டார்டாரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், இது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட்ஸில் வந்துடும். H2CO3 கார்பானிக் ஆசிட், ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ்லேருந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் இருக்கக்கூடிய ஆசிட், சோடா வாட்டர், இதில் இருக்கிற ஆசிட் வந்து கார்பானிக் ஆசிட். இதுவும் வந்து என்ன ஆசிட்னு கேட்டிங்கன்னா வீக் ஆசிட்ஸ். ஓகே, அப்போது நம்ம ஒரு ஆசிட் வந்து வாட்டரில் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, ஒரு வாட்டரில் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அண்டு வீக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி எப்படி நம்ம பிரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு 100 ml வாட்டர் எடுத்துக்கிறீங்க. ஒரு 100 ml வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் நம்ம இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம அந்த வாட்டரில் ஆட் பண்ணுறோம். புரியுதா? இன்னொரு பீக்கரில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அதிகமான ஆசிட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. இதில் எவ்வளோ ஆட் பண்ணீங்களோ அதை விட டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் நம்ம ஆசிட் இதில் ஆட் பண்ணுறோம். ரெண்டுத்துலையுமே ஒரே ஆசிட் தான். அப்போ திஸ் சொல்யூஷன் கண்டெய்னிங் எ லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஆசிட், இது நம்ம என்ன சொல்கிறோம்? டைலூட் ஆசிட் அப்படின்னு சொல்கிறீங்க. இது நம்ம என்ன சொல்லணும்? டைலூட் ஆசிட். புரியுதா? அப்போ இந்த சொல்யூஷன்ல the acid amount வந்து அதிகமா இருக்கு. புரியுதா? more quantity of the acid is added in water. இத நம்ம என்ன சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா concentrated acid அப்படினு நாம சொல்றோம். அப்போ based on concentration நாம என்ன பண்றோம்? ஆசிட வந்து dilute acid and concentrated acid அப்படினு நாம பிரிக்கிறோம். புரியுதா? dilute acid which contains a less amount of acid in water, concentrate under this acid contains more amount of acid in water. அப்போ ஒரு ஆசிடை வந்து நம்ம என்ன பண்றோம்? டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் பண்றோம். புரியுதா? சோர்ஸை பேஸ் பண்ணி, பேசிசிட்டியை பேஸ் பண்ணி, அயனைசேஷன், அதே மாதிரி கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸையும் அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பேஸை எடுக்கும்போது பேஸில் கூட 2 பேஸ் வரும். ஸ்ட்ராங் பேஸ் அண்டு வீக் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஒரு ஸ்ட்ராங் பேஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, NaOHம் KOH வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். வீக் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக் பேஸ் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் நம்ம வீக் பேஸுக்கான எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்போது வாட் ஆர் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் பேசஸ்? தோஸ் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் அண்டர்கோஸ் complete dissociation in water are called a strong acid, strong bases. அதே மாதிரி what are weak acids and weak bases அப்படின்னு பார்த்தீங்கன்னா those acids and bases undergoes partial dissociation are called a weak acids and a weak bases. Example of strong acid HCl and H2SO4. Example of weak acid oxalic acid, அதுக்கப்புறம் acetic acid. Example of strong base NaOH, KOH. Example of weak base so ammonium hydroxide. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸை நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தது இன்னொரு டேர்மை பார்க்க போகிறோம். இப்போ ஆசிட் கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அசிடிட்டி அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்க்க போகிறீங்க. அசிடிட்டி முன்னாடி வந்து basicity அப்படின்னு பார்த்தீங்க. basicity அப்படின்னு பார்த்தீங்க. இது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேசஸ். ஆசிடுக்கு நம்ம basicity என்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம பேஸ்க்கு என்ன யூஸ் பண்ண போகிறீங்க? அசிடிட்டி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சில பேஸ் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள். NaOH, KOH, sodium hydroxide, potassium hydroxide, CaOH twice, calcium hydroxide,
MgOH twice magnesium hydroxide, AlOH thrice aluminum hydroxide. ஒரு பேஸ் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OH குரூப் இருக்கும். இந்த OH குரூப் இருக்கிறதுலாம் என்ன சொல்கிறோம், இந்த ஹைட்ராக்சைடு அயான் இருக்கிறதுலாம் பேஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது பேஸ் கண்டைன்ஸ் ரீப்ளேசபிள் OH மைனஸ் அயான்ஸ். இங்கே எழுதிக்கிறோம் நம்பர் ஆஃப் replaceable hydroxide ions, that is OH minus ions. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் எடுத்துக்கிறோம். NaOH எடுத்துக்கிறீங்களா? எத்தனை OH இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 OH இருக்குது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் எத்தனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய OH இருக்குன்னா ஒன்லி 1 OH இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி. இதுதான் வந்து நம்ம அசிடிட்டி. இது வந்து பேஸோட ஃபார்முலா. இது வந்து பேஸோட ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கிறோம். புரியுதா? ஸோ இந்த பக்கம் நம்ம எழுதுறது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து அசிடிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு கண்டைன்ஸ் 2 OH மைனஸ் அயான்ஸ். 2 இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடில் 2 ஹைட்ராக்சைல் குரூப் இருக்குது, 2 இருக்குது. அலுமினியம் ஹைட்ராக்சைடில் 3 ஹைட்ராக்சைல் குரூப் இருக்குது, 3 இருக்குது. அப்போது ஒரு பேஸில் எத்தனை ஹைட்ராக்சைல் குரூப் இருக்கோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் அசிடிட்டி? The number of replaceable hydroxyl ion present in one molecular base is called a acidity. இந்த டேர்மை பாருங்க, ஆசிட்க்கு வந்து நம்ம basicity என்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ பேஸ்க்கு வந்து நம்ம அசிடிட்டி என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல அசிடிட்டி 1 வருது இல்லையா? இது நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மோனோ அசிடிக் பேஸ் அப்படின்னு சொல்லணும். மோனோ அசிடிக் பேஸ். இது வந்து டை அசிடிக் பேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அசிடிக் பேஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து பேஸஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அசிடிட்டியை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ டிஃபைன் basicity and define acidity கொஸ்டின் கேட்கலாம். ஸோ basicity என்றது நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் present in an acid. acidity என்றது நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைல் அயான் present in base. ஓகே, ஸோ இப்போ what is the basicity of calcium hydroxide? What is the acidity of calcium hydroxide? What is the acidity of aluminum hydroxide? What is the basicity of sulfuric acid? Give an example of dibasic acid. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து இதுலேருந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம இதுலேருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்சஸ் ஆஃப் ஆசிட்ஸு, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ், அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் பேசஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இங்கே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ஆசிடுக்கு எக்ஸாம்பிள் வந்து HCl அண்டு H2SO4. அதே மாதிரி வீக் ஆசிடுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் CH3COOH. அசிட்டிக் ஆசிட் எழுதலாம். கார்பானிக் ஆசிட் எழுதலாம். கார்பானிக் ஆசிட் வந்து H2CO3. ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ராங் பேஸுக்கான எக்ஸாம்பிள் NaOH அண்டு KOH. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து ஸ்ட்ராங் பேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக் பேஸுக்கான எக்ஸாம்பிள் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குப்ரிக் ஹைட்ராக்சைடு, அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. இதை கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக நீங்கள் எழுதிக்கலாம். அப்போது ஒரு ஆசிட் பேஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸும் பேஸஸும் பார்த்தீங்க, நிறைய டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.